நாளைக்கு காலையில் நம்ம இந்திய அணி ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தை இங்கிலாந்து அணிக்கு எதிராக ஹைதராபாத் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் காலையில் 9:30 மணிக்கு விளையாட இருக்காங்க. இப்படி இருக்க இந்த மேட்ச்சில் விளையாட போகிற நம்ம இந்திய அணியின் பிளேயிங் 11 எப்படி இருக்க போகுது, முக்கியமாக விராட் கோலி அவருடைய ரீப்ளேஸ்மெண்ட்டாக யார் உள்ளே வர போகிறாங்க, அதே போல் கம்ப்ளீட் ஸ்குவாடில் இடம் பிடிச்சிருக்க நம்ம தமிழக பிளேயர் ரவிச்சந்திரன் அஸ்வின், அதே போல் அக்ஷர் பட்டேல், இவங்க 2 பேரில் யாருக்கு பிளேயிங் 11ல் வாய்ப்பு கிடைக்க போகுது, இப்படி பிளேயிங் 11 பற்றி இருக்கிற எல்லா சந்தேகத்துக்கும் விடை அளிக்கும் விதமாக ரோஹித் சர்மா இப்போ சற்று கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி மேட்சுக்கு முன்னாடி பேசியிருந்த பிரஸ் கான்ஃபரன்ஸில் நம்ம இந்திய அணியின் பிளேயிங் 11 பற்றியும் இந்த தொடரை பற்றியும் ரோஹித் சர்மா அவர் பதில் கொடுத்துருக்காரு. அதில் முக்கியமாக ஃபர்ஸ்ட் விராட் கோலி அவருடைய ரீப்ளேஸ்மெண்ட்டாக யார் இந்த முதல் 2 டெஸ்ட் மேட்சுக்கு மட்டும் நம்ம இந்திய அணியின் ஸ்குவாடில் சேர்க்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு ரோஹித் சர்மா கோலி அவருடைய ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக நிறைய பேர் பரிந்துரைக்கப்பட்டது, ஆனால் இப்போ கடைசியாக ராஜ் பட்டிதார் அவரை நம்ம இந்திய அணியின் 2 மேட்ச் ஸ்குவாடுக்கு மட்டும் கோலி அவருடைய ரீப்ளேஸ்மெண்ட்டாக சேர்த்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ராஜ் பட்டிதார் அவரை பொறுத்த வரைக்கும் தற்போது ஃபர்ஸ்ட் கிளாஸ் உள்ளூர் டெஸ்ட் தொடர்களில் அபாரமாக விளையாண்டு நல்ல ஃபார்மில் இருக்காரு. ஸோ அதனால் அவரை அணியில் சேர்த்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ரோஹித் சர்மா சொல்லியிருந்தார். அதே போல் இந்திய அணியின் ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அனுபவம் வாய்ந்த பெஸ்ட் ஸ்பின்னர் தேவைப்படுறாங்க. அந்த இடத்துல முக்கியமான ஸ்பின்னராக இந்த டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தில் அக்ஷர் பட்டேலா இல்லை அஸ்வினா அப்படிங்கிற கேள்வியும் ரோஹித் சர்மா அவர்கிட்ட எழுப்பப்பட்டிருந்தது. ஸோ இதுக்கு அதிரடியாக பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா அவர் கொடுத்த பதில், இதுக்கு முன்னாடி இங்கிலாந்து தொடரில் விளையாண்டிருந்தப்ப அக்ஷர் பட்டேல், அஸ்வின் இவங்க 2 பேருமே இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஸ்பின் பவுலர்களாக இருந்தாங்க. ஆனாலுமே அஸ்வின் தொடர்ந்து அவர் டெஸ்ட் மேட்ச் ஃபார்மேட்டில் விளையாண்டுகிட்டு இருக்காரு. அவருக்கு அக்ஷர் பட்டேல் அவரை விட டெஸ்ட் மேட்சை எப்படி அணுகிறது அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். அதனால் அக்ஷர் பட்டேலை விட அஸ்வின் இந்திய அணியின் பிளேயிங் 11 ஸ்குவாடில் இடம் பிடிப்பார் அப்படின்னு ரோஹித் சர்மா சொல்லியிருக்காரு. அப்புறம் அதே போல் இந்திய அணியின் பிளேயிங் 11 ஸ்குவாடை பற்றி கேட்டதுக்கும் ரோஹித் சர்மா யார் யார் அணியின் பிளேயிங் 11ல் இடம் பிடிப்பார் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. ஸோ ரோஹித் அவர் சொன்னதை வச்சு ரோஹித் சர்மா அவர் கூட யசஸ்வி ஜெய்ஸ்வால் கூட ஓப்பனராக இறங்குறாரு. 3வது பிளேயராக சுப்மன் கில், 4வது பிளேயரா விராட் கோலி அவருடைய இடத்துல புதுசா உள்ள வந்திருக்க ராஜ் பட்டிதாரை சேர்க்கலாமா இல்ல எக்ஸ்ட்ரா போலரை சேர்க்கலாமா அப்படின்னு கடைசி நேரத்தில் முடிவு எடுக்கப்படும் அப்படின்னு ரோஹித் சர்மா குறிப்பிட்டிருந்தாரு. 5வது பிளேயரா ஸ்ரேஷ் ஐயர், 6வது பிளேயரா KL ராகுல், 7வது பிளேயரா ரவீந்திர ஜடேஜா, 8வது பிளேயரா நம்ம தமிழக பிளேயர் ரவிச்சந்திர அஸ்வின். மேலும் ஹைதராபாத் பிச் கொஞ்சம் வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு சாதகமான பிச்சா இருக்கு அப்படிங்கிறதால முகேஷ் குமார், பும்ரா, முகமது சிராஜ். ஸோ இந்த பிளேயிங் 11ல நம்ம இந்தியா இங்கிலாந்து அணிக்கு எதிராக ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் ஆட்டம் விளையாட இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல இந்த முக்கியமான விஷயத்தை பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா அவரே சொல்லியிருக்காரு.